அயோத்தியின் மதில் பாதுகாப்பிற்காக அல்ல, அந்த மாபெரும் அரசர்களின் புகழுக்கு அழகு சேர்க்கவே. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தி கோட்டையோட மதிலை சுத்தி என்னென்ன ஆயுதங்கள், பொறிகள் இருக்குன்னு பார்த்தோம். கொசுவை கூட தப்ப விடாது, மனசை கூட தடுக்கிற சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்குன்னு கம்பர் சொன்னார். அப்போ மனசுல ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இவ்வளவு பாதுகாப்பு தேவையா? அப்படி என்ன பயம் அந்த சூரிய குலத்து மன்னர்களுக்கு? அங்கேதான் கம்பர் ஒரு அற்புதமான திருப்பம் கொடுக்கிறார். பூணினும் புகழே அமையும் என்று இணைய பொற்பில் நின்று உயிர் நனி புறக்கும் யானர் எண் திசைக்கும் இருள் அற இமைக்கும் இரவிதன் குலமுதல் நிருபர் சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகிரியும் செந்தனிக்கோலும் ஆணையும் காக்கும் ஆயினும் நகருக்கு அணி என இயற்றியது அன்றே. இந்த பாட்டுல அந்த மதில் உண்மையில எதுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்றார் பாருங்க. பூணினும் புகழே அமையும் என்று. அதாவது அணிகலன்களை விட புகழே ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு, உண்மையான ஆபரணம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சூரிய குலத்து மன்னர்கள். அவங்களுக்கு வைரம், வைடூரியம், பொன்னாலான நகைங்க அழகு இல்லையாம். மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, நீதி தவறாம இருக்கிறது, அதனால வரும் புகழ்தான் அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம். என்ன ஒரு உயர்ந்த கொள்கை பாருங்க. இணைய பொற்பில் நின்று உயிர் நனி புறக்கும். இப்படிப்பட்ட நல்லொழுக்கத்துல உறுதியா நின்று மக்களையெல்லாம் கண்ணுக்கு கண்ணா காக்கிறவங்க அந்த சூரிய குலத்து மன்னர்கள். பொற்புனா அழகு, இங்க நல்லொழுக்கம், நற்குணம். உயிர் நனி புறக்கும்னா உயிர்களை மிக நன்றாக பாதுகாக்கிறன்னு அர்த்தம். அவங்களோட ஆட்சியே தர்மத்தின் அடிப்படையிலானது. யானர் எண் திசைக்கும் இருள் அற இமைக்கும் இரவிதன் குலமுதல் நிருபர். சூரியன் எப்படி 8 திசையிலும் இருக்கிற இருட்டை போக்கி ஒவ்வொரு நாளும் புது பொலிவோட ஒளி வீசுறானோ, அதே மாதிரி இந்த சூரிய குலத்தில் வந்த அரசர்கள் தங்களுடைய புகழ் என்கிற ஒளியால எல்லா திசைகளிலும் அறியாமை, அநீதிங்கிற இருட்டை போக்குறவங்க. யானர்னா புதுமை, அழகு. அவங்க புகழ் அப்படிப்பட்டது. சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகிரியும் செந்தனிக்கோலும் ஆணையும் காக்கும். இப்போ இங்க தான் முக்கியமான விஷயம் வருது. அவங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு எது தெரியுமா? அவங்களோட திகிரி ஆணை சக்கரம், அவங்களோட செந்தனிக்கோல் நேர்மையான ஆட்சிக்கு அடையாளமான செங்கோல், அவங்களுடைய ஆணை, அவங்களோட கட்டளை, இது மூணும் தான் அவங்களையும் நாட்டையும் காக்குதாம். எப்படி காக்குது? இந்த மண்ணை மட்டும் இல்லை, 8 திசைகளையும் தாண்டி திசையையும் கடந்து, ஏன் வானுலகத்தையும் தாண்டி சேனையும் கடந்து அவங்களோட நீதி, அவங்களோட தர்மம், அவங்களோட புகழ் காக்குமாம். அப்போ அவங்களுக்கு எதுக்கு மதில்? ஆயினும் நகருக்கு அணி என இயற்றியது அன்றே. அப்படியெல்லாம் அவங்களுடைய ஆட்சியும் புகழுமே வானம் வரைக்கும் போய் காக்கிற சக்தி உள்ளதா இருந்தாலும், போன பாட்டில் நம்ம பார்த்தோமே அந்த பிரம்மாண்டமான மதில், அது எதுக்கு கட்டியிருக்காங்க தெரியுமா? சும்மா. அணி என இயற்றியது அன்றே. அந்த அயோத்தி மாநகரத்துக்கு ஒரு அழகுக்காக கட்டினது தானாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கோட்டை, எவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு பாதுகாப்பு. ஆனா கம்பர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சும்மா அழகுக்கு தானாம். ஏன்னா அந்த மன்னர்களோட புகழும் நீதியுமே எந்த பகையையும் நெருங்க விடாத உண்மையான கவசம். ஆக அயோத்திக்கு மதில் பாதுகாப்பிற்காக இல்லை, அது ஒரு அலங்காரம் மட்டுமே. அந்த மன்னர்களின் புகழ் ஒன்றே அவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பு என்று கம்பர் கூறுவது அந்த சூரிய குலத்தின் மாண்பையும் அவர்களின் தர்ம சிந்தனையையும் எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. கம்பனுடைய இந்த நுட்பமான பார்வைதான் அவரோட கவிதைக்கு இத்தனை ஆழத்தையும் அழகையும் கொடுக்குது. வெறும் வர்ணனை இல்லாம அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை தத்துவத்தை, ஒரு உயர்ந்த பண்பாட்டை எவ்வளவு இயல்பா சொல்றார் பாருங்க.